வாப்பா. ஆண்டவனே, மீனாட்சி, என்னங்க? இவன் உடம்பு கொஞ்சம் தேத்தணும். ஏதாவது சூப்பு உப்பு பண்ணி கொடு. சரிங்க. என்ன கோபி, ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சு? யார் செஞ்சாங்க? அதான் சொல்லிட்டேனப்பா. அதுதான் நீ சொல்லிட்டே இருக்கிய. உன்னை எங்க கிட்ட சொன்னா பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லாம இருக்கலாம், இல்ல நாங்க மனசு சங்கடப்படுவோம்னு சொல்லாம இருக்கலாம். நாங்க மனசு சங்கடப்படுவோம்னு நினைச்சா சொல்லவே வேண்டாம். எனக்கு என்ன பாவம் புஷ்பா, இன்னைக்கு நீ நிச்சயத்துக்கு நீ வருவேன்னு காத்திருந்து எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு. சரி, இந்த நிச்சயத்தை எப்போ வச்சுக்கலாம்? நிச்சயதார்த்தத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம்ப்பா. ஏன்? இப்ப இருக்கிற என்னோட மனநிலைமையில நிச்சயதார்த்தம் சரியா வராதுன்னு தோணுதுப்பா. முதல்ல மகேஷோட வாழ்க்கை நல்லா செட்டில் ஆகணும், காமுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும், எல்லாத்துக்கும் மேல நம்ம வாங்கின கடனை எல்லாம் அடைக்கணும்ப்பா. இந்த சூழ்நிலையில நிச்சயதார்த்தத்துக்கு என்னப்பா அவசரம்? இல்லப்பா, இந்த பொண்ணு மகா இதுக்கெல்லாம் ஒத்துக்கணுமேப்பா. மகா கண்டிப்பா ஒத்துக்கும்பா. ஏன்னா அது நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு அவசரப்பட்டதே மலர் மரத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான். இப்பதான் உங்க நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, கல்யாணம் நடக்க போகுது. கண்டிப்பா ஒத்துக்கும்பா. நீங்க பேசணும். பேசுறேன், நீ ஓய்வு எடுத்துக்கப்பா. மகா, மாமா, இப்படி வா. இந்த பாரு மகா, வீட்டுல நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. காமு கல்யாணம் இன்னும் முடிவு பண்ணல. உனக்கும் கோபிக்கும் நிச்சயதார்த்தத்தை கொஞ்சம் தள்ளி போடலாமான்னு நினைக்கிறோம். என்ன சொல்ற? சரி மாமா, உங்க இஷ்டம். சரின்னுட்டியா? நீ ஏதோ பிடிவாதம் பிடிப்பேன்னு நினைச்சானா? மாமா, கோபியத்தான் அந்த மலர் மேல இஷ்டமா இருந்தாரு. எங்க அவர் என் கையை விட்டு போயிடுவாரோன்ற பயத்துலதான் அன்னைக்கு நான் அவ்வளவு பிடிவாதமா நடந்துக்கிட்டேன். இப்பதான் அந்த மலர் ரூட் கிளியர் ஆயிடுச்சு. இனிமே என் கோபியத்தான் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் நிச்சயத்துக்கு எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்றேன் மாமா. சரிம்மா. ஆனா கல்யாணத்தை மட்டும் சீக்கிரம் நடத்தி வச்சிருங்க. வாங்க மலர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோமா. என்ன மேடம் இங்கே வந்திருக்கீங்க? புரியல. இல்ல, நாங்க இங்க வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்க கோபி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டதா சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அன்னைக்கு நிறைய பூ விட்டுட்டு போயிட்டீங்க போல இருக்கு. என்ன விசேஷம்? அது அது கோயிலுக்காக வாங்கினது. மருந்து வச்சுட்டு போயிட்டேன். கோபி எப்படி இருக்காரு? நல்லா இருக்காம்மா, உள்ளதான் ரெஸ்ட் எடுக்கிறேன். வாங்கம்மா, இந்த இதை பிடிமா. கோபி, மலர் வந்திருக்காங்க. வாங்க மேடம். எப்படி இருக்கீங்க? இப்ப பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லைங்க. என்ன மேடம், ஆஸ்பத்திரியில ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க? அது என்னன்னு தெரியலங்க. எப்ப அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வந்தாலும் ஏதாவது ஒரு தடங்கல் வந்துடுது. என் ராசி எப்படி? என்னோட ராசி எப்படி தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சாலே அந்த விஷயமே முடிஞ்சு போயிடும். சொல்லுங்க மேடம். இன்னைக்கு கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லணும்னு தான் வந்திருக்கேன். மேடம்,
எதா இருந்தாலும் டக்குன்னு சொல்லிடுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு தடை வந்துட்டு தான் இருக்கும். கோபியத்தா, சொன்ன பார்த்தீங்களா? நான் கொடுத்த எல்லா மாத்திரையும் நீங்க போட்டீங்களா? போட்டேனே. இல்லையே, இந்த ஒரு மாத்திரை எக்ஸ்ட்ரா இருக்கு, மறந்துட்டீங்களா? இந்தாங்க முழுங்குங்க. இல்ல இது வலிக்கா உள்ளது. வலி இருக்கப்பதான் போடணும், வலி இல்லாதப்ப அது போடக்கூடாது. எப்படி அதுக்குள்ள வலி குறையும்? வேணா வலி மறந்துருக்கும், அப்படிதானே? இங்க பார், எந்த மாத்திரை எப்ப போடணும் எனக்கு தெரியும். நீ ஒன்னும் கிளாஸ் எடுக்க வேணாம். இத்தனை நாள் நல்லா தானே இருந்தீங்க, இப்ப ஏன் வேணும்னே திட்டுறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு வலி இருக்கோ இல்லையோ, இந்த மாத்திரையை இப்ப நீங்க போட்டுதான் ஆகணும். இந்தாங்க. மகா, இது என்ன ஸ்வீட்டா? கொடுத்தோன்னு வாயில் வாங்கி போறதுக்கு? மாத்திரமா தேவைன்னா தான் போடணும். நான் கொடுத்தா அது ஸ்வீட் தான். இந்தாங்க முழுங்குங்க. மகா, ஏ ராகினி, என் அத்தானை பாத்தியா எப்படி ஆயிட்டாருன்னு? பாவம், படுத்த படுக்கையாயி எவ்வளவு கஷ்டப்படுறாரு. யாரு கண்ணு பட்டுச்சோ. இதுக்கு காரணமானவன் மட்டும் என் கையில கிடைச்சான், கை காலை ஒடிச்சு அப்படியே அவன் கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். பொறுக்கி ராஸ்கல். ஆமா மகா, அண்ணனை போய் அடிச்சிருக்கானே, அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான். கடவுள் அவனை சும்மாவே விட மாட்டாரு. நான் வரேன். நான் சொன்னேன்ல, என்னோட ராசி எப்படி? அவங்க என்ன ராசி? இந்த தான் போறாங்கல்ல, அவங்களே கூப்பிட்டு கேளு. இங்க பாருங்க, ஒழுங்குமுறையத்தை நான் சொல்ற பேச்சு கேளுங்க. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதை நான் வாழணும். அது கெடுக்கிற மாதிரி எதாவது பண்ணீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். மரியாதை நீங்க என் மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குங்க, இல்லைன்னா குடும்பத்தோட உங்க 3 பேரையும் அப்படியே கொளுத்திடுவேன். அப்புறம் எவன் அவன் எதுக்கு உங்களை மிரட்டிட்டு போறான்? 4 குடித்துல இருக்கிற இடத்துல ஒருத்தன் இப்படி வந்து மிரட்டிட்டு போறான். என்னதாக்கா உங்க பிரச்சனை? எங்க கிட்ட சொன்னாதானே ஏதாவது உதவி செய்ய முடியும். உண்மை சொல்லுங்க. இங்க பாருங்க, எங்ககிட்ட சொல்லுங்க. ஆமா, என் மருமகன் தான். மூத்த பொண்ண கல்யாணம் பண்ணவன். அண்ணி அல்ல, சொந்தம்தான். ஆனா கொஞ்சம் தூரத்து சொந்தம். எவ்வளவோ செலவு செஞ்சு நிறைய நகையெல்லாம் போட்டுத்தான் என் பிள்ளைய கட்டி கொடுத்த அவனுக்கு. ஆனா ஏகப்பட்ட கொடுமைப்படுத்திட்டா என் பிள்ளைய. அவளை ஒரு நாள் கூட பொண்டாட்டியா நடத்தாம ஒரு அடிமையா தான் வச்சிருந்திருக்கிறான். அன்பை தொட்டு பேசக்கூட அவன் அனுமதிச்சதில்லை. அதுக்கு காரணம் என் மூத்த மகளும் இவளை போலவே கருப்பு. கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு சாயந்தரம் என் மகளை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வச்சோம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏன் மாமா, காலம் முழுக்க இனிமே உங்க கூட தானே இருக்க போறேன். உங்க காலை தொட்டு கும்பிட்டா என்ன தப்பு? சரி, பரவாயில்ல. இந்த
பாலை குடிங்க மாமா. ஏன் மாமா எதுவுமே பேச மாட்டீங்க? இந்த பாலை குடிங்க. எனக்கு பாலை வேணா ஒண்ணு வேணாம். உனக்கு வேணா நீ குடி. குடிச்சிட்டு தோ அந்த மூலையில போய் படுத்துங்க போ. ஏன் மாமா ஒரு மாதிரியே பேசுறீங்க? இன்னைக்கு நமக்கு முதல் ராத்திரி. பால் பழம் சாப்பிடுறது நம்ம சம்பிரதாயம். இந்தாங்க. என்னது? நமக்கு முதல் ராத்திரியா? நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நாம 2 பேரும் இந்த ரூம்ல தனித்தனியா படுத்து தூங்க போற முதல் ராத்திரி. புரியுதா? நீ நினைக்கிற மாதிரி முதல் ராத்திரி இது இல்ல. என்ன சொல்றீங்க மாமா? காலையில தானே நீங்க என்ன தொட்டு தாலி கட்டினீங்க. தாலி வேணா தொட்டு கட்டி இருக்கலாம். ஆனா இனிமே தப்பி தவறி கூட என் விரல் கூட மேல படாதடி. போய் தூங்க போ. மாமா நீங்க விளையாடுறீங்களா? என்னது? விளையாடுறானா? நானா? உன்கிட்டயா? பொடி பைத்தியக்காரி. உண்மைதான் நீ சொல்றேன். எல்லாம் என் தலை எழுத்து. எங்க குடும்பத்துல கொஞ்சம் கடன் பட்டு தொலைச்சிட்டாங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்ல, வேற வழி தெரியல. அதான் உனக்கு என்ன பண்ணா காசு கிடைக்க சொன்னாங்க. அதான் கட்டிக்கிட்டேன். என்ன சொல்றீங்க மாமா? இங்க பார், நான் ஓப்பனாவே சொல்றேன். உன் மேல இஷ்டப்பட்டோ இல்ல உன் மேல பிரியப்பட்டோ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. காசுக்கு ஆசைப்பட்டுதான் உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன். போதுமா? உங்க அம்மா அப்பா அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்து நான் நிறைய நகை தரேன், நான் நிறைய பணம் தரேன், என் பொண்ணுக்கும் பையனை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு எங்க அப்பாவை நச்சரிச்சுட்டே இருந்தாங்க. அவர் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன பண்றது, என்னை வித்துட்டாரு. எனக்கு வேற வழி தெரியல. அதான் உன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன். உண்மையை சொல்லணும்னா உன்னை பார்த்தாலும் எனக்கு வெறுப்பு தாண்டி வருது. சின்ன வயசுல இருந்து நீங்க எனக்கு உசுறு மாமா. உங்களை நினைக்காம நான் இருந்ததே இல்லை. எப்பயாவது நீங்க எங்க வீட்டுக்கு வர்றப்ப ஏன் திரும்பி போறீங்க நான் துடிச்சு போவேன். எங்க வீட்டுல கல்யாண பேச்சு வந்தா கூட நான் தான் வெக்கத்தை விட்டு எங்க அப்பா கிட்ட உங்களை கட்டி வைக்க சொல்லி கேட்டேன். நான் நல்லபடியா சந்தோஷமா வாழணும்னு எங்க அப்பா தன்னோட சக்திக்கு மீறி இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சாரு. உங்க குடும்ப கஷ்டத்தை நினைச்சு இனிமே நீங்க வருத்தப்பட வேணாம். நான் எதுக்கு இருக்கேன்? என் நகையெல்லாம் உங்களுக்கு தரேன். இன்னும் பண நகை வேணும்னாலும் நான் ஏற்பாடு பண்றேன். எனக்கு தேவை நீங்க தான் மாமா. என்ன உங்க பொண்டாட்டியை ஏத்திக்கிட்டு நம்ம குடும்பத்தை நல்லபடியா நடத்தணும். இதுக்கு மேல எப்படி தெரிய வைக்கிறதுனே தெரியல மாமா. ஏய், ஏன் ஏற? ஏன் ஏற? ஆமா, உன் மனசுல என்ன பெரிய ரதி நினைப்பா? அளவுக்கு மீறி ஆசைப்படுற நீ. ச்சே, எனக்கு வரப்போற மனைவி எப்படி இருக்குன்னு நான் கற்பனை பண்ணிச்சிருந்தேன் தெரியுமா உனக்கு? சும்மா தக தக தகன்னு ஆப்பிள் கலர்ல. அவர் அப்படி சொல்லி விட்டா கத்த வரணும்டி. அவ்வளவு கலரா இருக்கணும், அவ்வளவு அழகா இருக்கணும். அவ அப்படி நடந்து வரும்போது ஒரு தேவதை நடந்து வர மாதிரி இருக்கணும்டி. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரோட்ல நாங்க 2 பேரும் நடந்து போனா எங்களை பாக்குற மக்கள்லாம் ஆஹா என்ன ஒரு ஜோடி பொருத்தம்னு சும்மா பேன்னு வாயை பழக்கணும். அப்படிலாம் ஆசைப்பட்டேன். ஆனா டோட்டல் ஆப்போசிட்டா எல்லாத்துக்கும் எதிர்மறையா நீ வந்து என்ன மாட்டின பத்தியா? எங்க வீட்டுல டேய் இவதானே நீ கட்டி போற பொண்ணுன்னு உன்னை பத்தி என்கிட்ட சொன்னாங்க. அப்ப என் மனசுல சும்மா டமார்னு வெடிச்சதுடி. போச்சு. இன்னைக்கு காலையில கூட மணமடல நீ என் பக்கத்துல வந்த பாத்தியா? அப்போ அந்த மண்டபத்துல இருக்கிற எல்லாரும் என்ன பார்த்து ஏதோ என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்க மாதிரி தோணுச்சுடி. அப்படி எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. எழுந்து ஓடலாமா பார்த்தேன், முடியல. ஏய் ஏய் என்ன பாரு, ஏய் என்ன பாரு, எப்படி இருக்கிற? அழகா இருக்கிறானா? நல்ல கலரா இருக்கிறானா? என்னடி இது? என்னடி கலர் இது? அடுப்புல வந்த கறி கட்ட மாதிரி. ஏய் உன்னை தொட்டா இந்த கருப்புல அப்படி மேல ஒட்டிக்கணும் பயமா இருக்குடி எனக்கு. கை நீட்டி பாரு பாரு. உனக்கு எனக்கு கொஞ்சம் வந்து பொறுத்தா இருக்கா? ஒரு துளி பொறுத்தா இருக்காடி? தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டு உன கூட வெளியே போனா பாக்குற நேட்டி சொல்லுவா, சிரிக்க மாட்டா? என்ன மாமா அப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? நான் கருப்பனை தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணீங்க. அப்பவே நீங்க வெளிப்படையா நான் கருப்பனை பண்ண கட்டிக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியதுதானே? ஏன் பேசாம இருந்தீங்க? பணம் உங்க கண்ணை மறைச்சிச்சா? ஏய் உங்களோட வாழ போற வாழ்க்கை நினைச்சு நான் நிறைய கற்பனை பண்ணிட்டேன். இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்களே, இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஏன் இப்படி நம்ப வச்சு கழுத்து எடுக்கிறீங்க? இது பாவம் இல்லையா? அடிச்சு பழலாம் பேத்துறோம், வாய மூடி. இங்க பார், நீங்க என்ன அழுது புரண்டாலும் என்ன பேசினாலும் உன்னை எனக்கு பிடிக்கலடி. உன்னை பிடிக்கல. உன்னை பார்த்தா 60 பேர் கிடையாது எனக்கு. போடி அந்த பக்கம். மாமா
என்னை இவ்வளோ கேவலமா பேசிட்டீங்க. எந்த பொண்ணாலும் இது சகிச்சுக்கிட்டு வாழ முடியாது. இந்த ரூமை விட்டு நான் இப்பயே வெளியே போயிடுவேன். ஆனா வெளியே எல்லாரும் இருக்கிறாங்க, நம்ம சந்தோஷமா இருக்கோம் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களை சங்கடப்படுத்த வேணாமேன்னு நினைக்கிறேன். ஏய், எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, என் சுண்டு வரல் கூட மேல படாதடி. அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா, நான் செத்துருவேன். உங்க மனசு மாறணும், அந்த கடவுளை வேண்டிக்கிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வாழறது எனக்கு அர்த்தமே இல்ல மாமா. ஏய், வாய மூடி. உங்களை சேர்ந்து வாழ்ந்தா நான் வாழற வாழ்க்கை அர்த்தம் போயிடுவேன். பரவாயில்லையா? மனுஷனை கடுப்பேத்திட்டு மாமா, உங்களை கெஞ்சி சாவடிச்சு போட்டுருவோம். படுறாங்க ஆமா மண்ணாங்கட்டின்னு.